இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு அழிஞ்சு போன ஒரு ஓநாய 10,000 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் 1 இல்ல 3. உண்மையான ஜுராசிக் பார்க் கதை மாதிரி இருக்கு. ஆமா. எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரும் இதே மாதிரி ஒரு ஓநாய் வேணும்னு சொல்லியிருக்காரு. செல்லப்பிராணிய. நம்ம உலகத்துல பிரமிடே ஒரு 5,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி பனிக்காலம்னு சொல்லி பனி மொத்த உலகத்தையும் அழிச்சது. அந்த நேரம் ஒரு ஓநாய் கூட்டம் ஒண்ணு இருந்தது. அது பேரு டயர் வுல்ஃப்ன்னு சொல்றாங்க. இது ஒரு பயங்கரமான ஓநாய். இது ஒரு கட்டுக்கதைன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா அமெரிக்கால பயோசைன்ஸ் கம்பெனி குளோசல்னு இத கண்டுபிடிச்சு இத திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அந்த 3மே இப்போ உயிரோட இருக்கு. அத ரகசியமான அறையில வச்சிருக்காங்க. இது 2000 ஏக்கர் இடத்துல பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ரோமுலஸ், ரேமஸ்னு 2 பேர் வச்சிருக்காங்க. இது எப்படி உயிருக்கு கொண்டு வந்தாங்கன்றத பார்ப்போம். ரோமுலஸ், ரேமஸ் இது 2மே அக்டோபர் 20, 2024 பிறந்திருக்கு. இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும்ல. ரோம கட்டுக்கதைப்படி ரோம்ன்றது ஒரு காடா இருந்தது. அந்த காட்டுல 2 சகோதரர்கள் இருந்தாங்க, ரோமுலஸ், ரீமஸ்னு. அந்த சகோதரர்களோட பேர் தான் இந்த ஓநாய்க்கு வச்சிருக்காங்க. ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஓநாய்கள் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. ஆனா இப்ப அது திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. இதுல 2 ஆண்குட்டி, 3வது ஒரு பெண்குட்டிய. இந்த பெண்குட்டிய கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பேர்ல வச்சிருக்காங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கலிசின்னு. இது ஒவ்வொன்றும் 6 அடி வளரும் இந்த 3 குட்டியுமே. இது ஒரு சராசரியா மனித உயரம். இது ஒரு ஜுராசிக் பார்க் மாதிரி ஒரு பார்க்ல பத்திரமா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டது முழு டிஎன்ஏ ப்ளூ பிரிண்ட். இதுல ஒண்ணு 72,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இதுல கேள்வி என்னன்னா, இது எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்துல பாதி இனத்தை நம்ம 2050க்குள்ள அழிச்சிருவோம். அதனால இதுக்கு ஒரு கொண்டு வர தேவை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மனுஷன் கண்ணில் பட்ட எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா. காடுகள் அழிய அழிய, இனங்கள் அழிய அழிய அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அறிவியலாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த டிஎன்ஏ எல்லாத்தையும் எடுத்து அதை வச்சு புதுசா உயிரினங்களை உருவாக்குறாங்க. அழிஞ்சு போன உயிரினம் ஓநாய். மனிதர்களால அதுவும் அழிஞ்சு போச்சு. மனிதர்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் அழிவு தான் இருக்கும். மேமோத் யானையை திரும்ப கொண்டு வர முயற்சியில தான் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மேமோத் சாதா யானையை விட 20 அடி கூட இருக்கும். அதோட தந்தம் மட்டுமே 15 அடி. இது மாதிரி டாஸ்மேனியன் டைகரு, சிகப்பு ஓநாய், இந்த மாதிரி நிறைய இதை உயிரோட கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே போனுச்சுன்னா ஒரு நாள் டைனோசரையும் திரும்ப கொண்டு வருவாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா டைனோசரை கொண்டு வந்து அது மனுஷங்களுக்கு பெரிய ஆபத்தா வரும்னு நிறைய பேர் சொல்றாங்க, அறிவியலாளர்கள். இது போக செயற்கை நுண்ணறிவு உலகத்தை மாத்திக்கிட்டு இருக்கு. உலகம் ரொம்ப வேகமா தொழில்நுட்பத்துல முன்னேறிக்கிட்டு இருக்கு. மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் பார்க்குறேன்.